அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் NTSC 2021-2022க்கான பதிவு செய்தல் முறை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா dge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு நம்ம செல்ல போறோம். இப்போ இந்த இணையதளத்துல நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ஹோம் பேஜ்ல நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கிற இந்த மெனு கிளிக் செய்யறது. இதை கிளிக் செய்யறது மூலமா இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் செஞ்சுக்கலாம். இது நீங்க கிளிக் செய்யறது மூலமா அந்த ஃபைல்ஸை நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த எக்ஸாம்ல மாணவர்கள் கலந்துக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கு. NTSC Jan 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இது நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் செஞ்சுக்கிட்டு மாணவர்கள் கிட்ட கேட்டு அவர்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் நம்ம பள்ளிகள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். மேலும் இன்னொரு விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு காட்டலாம்னு ஆசைப்படுறோம். அதாவது இந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ NTSC 2021-2022 இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இதை நீங்க கிளிக் செய்யறது மூலமா இந்த எக்ஸாமினேஷன் பத்திய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உதாரணமா நம்ம இதை கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு விளக்குறோம். முதல்ல ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லெவல் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2021-2022க்கான எக்ஸாமினேஷன் 23 ஜனவரி 2022 சண்டே அன்னைக்கு நடைபெறும் அப்படிங்கறத வழங்கியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தேர்வு செய்யப்படுற 466 மாணவர்கள், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா தேர்ந்தெடுக்கப்படுற மாணவர்கள், அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தொகையா 1250 ரூபாய் மாதந்தோறும் ஒவ்வொரு மாசமும் வழங்கப்படும். எப்போ அப்படின்னா அவங்க 11வது மற்றும் 12வது வகுப்புகள் படிக்கும் பொழுது. மேலும் அவர்களுடைய அண்டர் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிஸ் காலேஜ்ல படிக்கும் பொழுது 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு PhD படிக்கும் பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை UGC நார்ம்ஸ் வழங்குறது மூலமா அவங்க வழங்குவாங்க. சோ இது மாணவர்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன்ல ரிசர்வேஷன் எப்படி அப்ளிகபிளா இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வழங்கியிருக்காங்க. முக்கியமா ஸ்கெடியூல்டு காஸ்ட் மற்றும் OBC கேட்டகரி சூஸ் செய்யற மாணவர்கள் அவங்க அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த சர்டிபிகேட் ரிகார்டிங் ரிசர்வ்டு காஸ்ட்டை வழங்கணும் அப்படிங்கறதையும் முக்கியமா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம படிச்சு கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். எலிஜிபிலிட்டியில என்ன வழங்கியிருக்காங்கன்னா 2021-2022 கல்வி ஆண்டுல 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷன்ல அப்பியர் ஆகலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. குவாலிஃபையிங் மார்க்ஸ், எந்த கேட்டகரியில எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா அவங்க குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஆன்சர் ஷீட் OMR ஷீட்டா வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. கோட்டா, நாங்க சொன்ன மாதிரி 466 கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்டேட் லெவல் NTS எக்ஸாமினேஷன் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. ஃபீஸ், அதாவது கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமினேஷனுக்கு 50 ரூபாய் ஃபீஸா வழங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை செய்யறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் வழங்கியிருக்காங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்படி நடக்கும், சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அட் AD ஆஃபீஸ் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்திருக்காங்க. முக்கியமா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இந்த பிளாங்க் அப்ளிகேஷன் டவுன்லோட் செஞ்சு அதை ஃபில் செஞ்சு வச்சுக்கிறது, மாணவர்கள்ட்ட ஃபில் செய்யறது 13ஆம் தேதிக்குள்ள நடக்கணும். அதற்கு பிறகு அந்த டீடைல்ஸ் அப்லோட் செய்யறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2021. ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு ரீசெண்டா கடந்த 8 வாரங்களா பேசிக் குவிஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் ஆன்லைன்ல நாம நடத்தி இருந்தோம். நம்மளோட ஹைடெக் லேப்ஸ்ல 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நம்ம நடத்தி இருந்தோம். இந்த எக்ஸாமினேஷன்ல பார்ட்டிசிபேட் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில, அவங்களுடைய கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 100 மாணவர்களை நம்ம ஐடென்டிஃபை செஞ்சிருக்கோம். இந்த மாணவர்கள் எல்லாம் யார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நம்ம வழங்கியிருக்கோம். ஸோ இந்த மாணவர்கள் நம்ம இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா என்ரோல் செய்யணும். மேலும் இந்த மாணவர்களுக்கான கட்டணம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 50 ரூபாய் இந்த எக்ஸாமுக்கு பார்ட்டிசிபேட் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 50 ரூபாயை இந்த அனைத்து மாணவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ்ல இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் தமிழக அரசே வழங்கிடும். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவே கொடுக்க போறாங்க. ஸோ அந்த மாணவர்களை ரிஜிஸ்டர் செய்யறது மட்டும்தான் HMs உடைய ஒரு முக்கியமான டாஸ்க். அவர்களுக்கான பேமெண்ட்டை தமிழக அரசே செஞ்சிடும். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இதையும் நம்ம நோட்டீஸ் செஞ்சுக்கணும்.
ஸோ பள்ளிகள் எல்லாமே வந்து மாணவர்களுடைய டீடைல்ஸை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நம்ம கலெக்ட் செஞ்சு வச்சிருப்போம். ஒரு பிடிஎஃப் நம்ம காமிச்சு இல்லைங்களா, அதை நீங்க டவுன்லோட் செஞ்சு அதில் கலெக்ட் செஞ்சு வச்சிருப்பீங்க. இப்போ இதை எப்படி அப்லோட் செய்யறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம அதே dge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போக போறோம். அங்க வலதுபுறத்துல இருக்கிற வெப் போர்ட்டல் சர்வீசஸ் ஃபார் அஃபிஷியல், அதுல கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸஸ், இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் செய்ய போறோம். இது கிளிக் செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 4 ஆப்ஷன்கள் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இதுல நம்ம NTS எக்ஸாம் 2021 ஸ்டேஜ் 1 லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா, அதை நீங்க கிளிக் செய்ய போறீங்க. இப்போ இந்த பேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, உங்களுடைய EMIS யூசர் நேம் மற்றும் EMIS பாஸ்வேர்டை வந்து என்டர் செய்ய போறோம். இது முக்கியமான ஸ்டெப். இதை நம்ம கரெக்டா என்டர் செஞ்சுட்டு கீழே இருக்கிற கேப்சாவை ஆட் செஞ்சுட்டு பிறகு சைன் இன் கொடுத்தோம்னா நமக்கு இந்த இணையதளத்துக்குள்ள லாகின் செய்யலாம். இப்போ நம்ம இந்த இணையதளத்துக்குள்ள லாகின் செய்யறோம். லாகின் செஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு டேஷ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கும். இதுல நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒன்னொன்னா தெளிவா விளக்குறேன். ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா EMIS போர்ட்டல், இது வந்து நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப். இதை நம்ம கிளிக் செய்யறது மூலமா நமக்கு ஒரு புது பேஜுக்கு வந்து செல்வோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா புல் டேட்டா. இது என்ன செய்யும் அப்படின்னா, EMIS இணையதளத்துல நீங்க வழங்கி இருக்கிற டீடைல்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ், அதை வந்து DGE எக்ஸாம் போர்ட்டல்ல உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிக்கும். இது எப்படி பண்றோம்னு பாருங்க. புல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் செய்யறோம். டேட்டா புல்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? எத்தனை கேண்டிடேட் வந்து புல் ஆயிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல வந்து ஆட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போறோம். ஸோ டேஷ்போர்ட்ல இப்போ இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அப்ளை NTS எக்ஸாம் 21-22 இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் செய்யறோம். ஸோ இதுல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த முதல் லிஸ்ட்ல அப்ளை எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சூஸ் செய்யணும். நாம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் ஸ்டூடெண்ட்டை நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரிஜிஸ்டர் செய்யணும் இந்த எக்ஸாமுக்கு. அவங்கள நீங்க ஐடென்டிஃபை செஞ்சு உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கும். நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் செய்யலாம். மேலும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இந்த பர்டிகுலர் எக்ஸாமை கலந்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆன 50 ரூபாயை வந்து தமிழக அரசே வந்து சென்ட்ரலைஸ்டா கட்டிடுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸை கட்டி இந்த எக்ஸாம்ல வந்து கலந்துக்கலாம். எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த எக்ஸாம் வந்து ரிஜிஸ்டர் செய்யலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம செய்யறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை செய்யறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? மொத்தம் 24 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இதுல சில கேள்விகள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்னென்ன கேள்விகள் அப்படின்றத நம்ம வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா கேண்டிடேட்டுடைய போட்டோ. ஸோ இந்த டீடைல்ஸ் நம்ம அப்லோட் செய்யணும். மேக்ஸிமம் இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கு. ஸோ இதை நம்ம சூஸ் செய்ய போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜை வந்து அப்லோட் செய்யறோம். அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே EMIS இணையதளத்துல இருந்து நேரடியா இங்க வந்து வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இதை எடிட் செய்யணும் கூட இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து எடிட் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஜெண்டரும் வந்து ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து நம்ம சூஸ் செய்யறோம். ரூரலா அர்பனா அப்படின்னு சூஸ் செய்யறோம். அதுக்கு பிறகு எந்த கேட்டகரி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வழங்க போறோம். எடுத்துக்காட்டா நம்ம இப்போ ஜென்ரல்னு சூஸ் செய்யறோம். மற்ற எந்த ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி நம்ம சூஸ் செஞ்சாலும் நம்ம அந்த மாணவருடைய கேஸ்ட் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்லோட் செய்யணும். இது அப்லோட் செய்யறதுக்கான மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 200 KBக்குள்ள அந்த ஃபைல் வந்து இருக்கணும். ஒரு PDF ஃபைலா இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, do you belong to OBC category of central list? ஸோ இது இருக்கு அப்படின்னா எஸ் நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேட் மற்றும் எந்த கேட்டகரி நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா நீங்க நோ கொடுத்துடலாம். சரிங்களா? அடுத்ததா வந்து டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ். அந்த மாணவருக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம அதை இண்டிகேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம நன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் செஞ்சிடலாம். ஸோ அடுத்ததா போஸ்டல் அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் வந்து ஆட் செய்யணும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் செய்யறோம். மேலும் அந்த பள்ளியுடைய அட்ரஸ்மே வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்க மாறுதல் செஞ்சா நீங்க செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு டைப் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இன் விச் ஸ்டடிங் அட் கிளாஸ் 10. ஸோ 10ஆம் வகுப்பு அவங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்க. கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றத சூஸ் செய்யலாம். ஆர் யூ ஸ்டூடெண்ட் ஆஃப் கேந்திரிய ஆர் நவோதய வித்யாலயா? ஸோ மாணவர்கள் வந்து கேந்திரிய அல்லது நவோதய வித்யாலயில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சூஸ் செய்ய போறோம். நோன் கொடுத்துடுறோம். அதற்கு பிறகு ஏரியா இன் விச் த ஸ்கூல் இஸ் லொகேட்டட். முதல்ல நம்ம பார்த்தது வந்து அந்த கேண்டிடேட்டுடைய ரெசிடென்ஷியல் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஸ்கூலோட ஏரியா, ரூரலா அர்பனான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரூரல் அப்படின்னு சூஸ் செஞ்சுக்கிறோம். ஸோ மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், இதில் வந்து ஸ்டேட் லெவலில் அந்த மாணவர்கள் வந்து என்ன மீடியம்ல எழுத போறாங்க, இங்கிலீஷா அல்லது தமிழா அப்படின்னு சூஸ் செஞ்சுக்கலாம். அடுத்ததுக்கு பிறகு NCERT லெவலில் நேஷனல் லெவல் நடக்கும்போது என்ன மீடியம்ல எழுதுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சூஸ் செஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு அந்த மாணவருடைய ஃபாதர்ஸ் எஜுகேஷன் என்ன லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத சூஸ் செய்யறோம். நம்ம எடுத்துக்காட்டுக்கு கிராஜுவேஷன் அப்படின்னு நம்ம வழங்கியிருக்கோம். அவங்களுடைய ஆக்குபேஷன். ஸோ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வழங்கியிருக்கோம். அதற்கு பிறகு நம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவிங் இன் த ஹவுஸ்.
ஸோ அந்த மாணவரையும் சேர்த்து எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த குடும்பத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வழங்கணும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ் மற்றும் எத்தனை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வழங்கணும். அவர்களுடைய அக்கா, அண்ணன் அல்லது தம்பி, தங்கை இவங்களுக்குள்ள இந்த நம்பர்ஸ்ல எத்தனாவது குழந்தையா அவங்க வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வழங்கணும். இப்போ நம்ம 2வது குழந்தையா பிறந்திருக்காங்கன்னா அந்த 2 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ஆட் செய்கிறோம். அதற்கு பிறகு பேரண்டல் இன்கம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் செஞ்சு நம்ம இங்கே ஃபில் செய்யணும். அதற்கு பிறகு லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் அட்ரஸ் நம்ம வழங்குறோம். எடுத்துக்காட்டா நம்ம ஒரு டீட்டெயில் மட்டும் இப்போ இங்கே ஆட் செய்கிறோங்க. இப்படி இந்த ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கீழே வந்து சேவ் அண்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் செய்கிறோம். இதை கிளிக் செஞ்ச உடனே நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்ளைங்கிறது மாறி வந்து எடிட் ஆப்ஷன் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த மாணவர் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிஜிஸ்டர் செஞ்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா மேக் பேமெண்ட். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸுக்கு தமிழக அரசே சென்ட்ரலைஸ்டா இந்த பேமெண்ட்டை வந்து செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற மாணவர்களுக்கு நீங்க வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ அப்ளை NTS எக்ஸாம் 21-22 அப்படிங்கிறதுல நம்ம கிளிக் செஞ்சுட்டு இதில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த முதல் லிஸ்ட்ல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க போகணும். இதை கிளிக் செஞ்ச உடனே நீங்க அப்ளை செஞ்ச மாணவர்கள் எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே இங்க வழங்கப்பட்டிருக்கும். அதுல எந்தெந்த மாணவருக்கு நீங்க பேமெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் செஞ்சுக்கலாம். சூஸ் செஞ்சுட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பேமெண்ட் டைப், ஸோ ஆன்லைனில் தான் இந்த பேமெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கும். இதில் வந்து கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, SBI நெட் பேங்கிங்கா அல்லது நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷனை சூஸ் செஞ்சு ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து ரிஜிஸ்டர் செஞ்சிருக்காங்க அப்படி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம வந்து நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2021-2022க்கு நம்ம மாணவர்களை வந்து என்ரோல் செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி.